அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா அரபலீஸ்வர சதகம். அரபலீஸ்வர சதகத்தை இயற்றியவர் அம்பலவாண கவிராயர் ஆவர். இவர் இச்சதகத்தில் கொல்லிமலையில் உள்ள அரபலி ஈஸ்வரரை பற்றி பாடியுள்ளார். இந்த நூல் 100 பாடல்களை கொண்ட ஒரு சிறந்த நீதி இலக்கியம் ஆகும். இதில் கற்புடைய பெண்ணிற்கான இயல்புகள், உடன் பிறந்தவர்களுக்கான பண்பு நலன்கள், நல்லாசிரியர்கள் மற்றும் சிறந்த மாணவர்களுக்கான குணங்கள் போன்ற அறக்கருத்துக்கள் காணப்படுகின்றது. இவற்றை பற்றி தான் நம்ம இப்போ இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். சரி, ஒரு கற்புடைய பெண்ணினுடைய பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கணவனின் பார்வைக்கு அழகு உடையவளாகவும் இனிய மொழிகளை பேசுபவளாகவும் இருக்க வேண்டும். அவள் திருமகளை போல சாந்தமாகவும் பிறர் மீது கோபம் கொள்ளாதவளாகவும் ஒப்பற்ற மரபில் பிறந்தவளாகவும் இருக்க வேண்டும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்னும் 4 பண்புகளும் பொருந்திய நல்லொழுக்கம் மிக்கவளாக திகழ வேண்டும். அதை நம்முடைய அரபலீஸ்வர சதக ஆசிரியரான அம்பல கவிராயர் எப்படி பாடல் வரியில் சொல்லியிருக்காருன்னா, மனமிக்க நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்ன வரும் இனிய மார்க்கவதியாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் வரியில் விளக்கம் சொல்லியிருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலும் அவள் தன் கணவனுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். தனது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை ஆதரிக்கவும் வேண்டும். தனது கணவனது சொல் கேட்டு நடப்பவளாகவும் மலடி என்னும் பெயரினை பெறாதவளாகவும் இருக்க வேண்டும். அவள் ரதியைப் போல தன் கணவனை மகிழ்ச்சிப்படுத்தவும் வேண்டும். அவள் பிறர் வீட்டின் வாசலுக்கு செல்லாதவளாகவும் இருக்க வேண்டும். இத்தகைய பண்பு நிறைந்த ஒரு பெண்ணை தான் கற்பு உடையவள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்மக்கள் பேரு அப்படின்னா என்ன? மன்மதனை அளித்தவனே, உலகத்திற்கு ஒளியாக விளங்குபவனே. இது யாரை சொல்கிறார் அப்படின்னா, அந்த கடவுளை கொல்லிமலையிலே வீற்றிருக்கின்ற அரபலீஸ்வர சதகனை சொல்லியிருக்கார். முறை தவறாத அரசாள்பவனே, எமது தேவனே. நல்ல புதல்வன் எனப்படுபவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தமது குலம் விளங்கிட செய்து வரும் தர்மங்களை தானும் தொடர்ந்து செய்ய வேண்டும். பல்வேறு அறச்செயல்களை செய்ய வேண்டும். நல்லவர்களுக்கு தானம் புரிய வேண்டும். தம் பெரும் புகழை அடைவதற்கான இலக்கணம் உடையவனாக இருக்க வேண்டும். அதாவது பேரும் புகழை அடைவதற்கான இலக்கணம் உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமது பரம்பரை செய்து வந்த தெய்வ வழிபாட்டினை தானும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நீண்ட வாழ்நாளை கொண்டிருக்க வேண்டும். இடம் பொருள் தெரிந்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கிறார். சரி, ஒரு உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? செந்தாமரை போன்ற பாதங்களை உடையவனே, இறைவனை பற்றி புகழ்றார். எனக்கு தலைவனாக இருக்கின்ற தேவனே. உடன் பிறந்தவன் எனப்படுபவன் தம்முடன் பிறந்தவனுக்கு ஏற்படும் துன்பத்தை தனது துன்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு ஏற்படும் இன்பத்தை தனக்கு ஏற்பட்ட இன்பமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தான் தேடி சேர்க்கும் பொருளை அவர்களது பொருளாக நினைக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களினுடைய புகழை தமக்கு வந்த புகழாக அவருடன் உண்டான பழியை தன் பழியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவத்தை உடன் பிறந்தவரின் தவமாக நினைத்து உயிர் ஒன்று உடல் மட்டுமே வேறு அப்படின்னு சொல்லி நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நல்லாசிரியர் அப்படிங்கிறவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயிர்களுக்கு எல்லாம் உயிராக விளங்குபவனே, தூய்மையான பொருளாக இருப்பவனே, என் தேவனே. ஒரு ஆசிரியர் வேதாந்த சித்தாந்த நெறிகளை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். ஒழுக்கத்துடனும் விஞ்ஞான அறிவுடனும் இருக்க வேண்டும்.
கல்வி சிறப்பு பெற்று பல நற்பண்புகளுடன் வாழ வேண்டும். உண்மை என்னும் செல்வத்தை உறுதியாக வீரத்தையும் கொண்டு இருக்க வேண்டும். யோக நெறியில் மேன்மை பெற்று திகழ வேண்டும். நீதி நெறிப்படி மந்திர தந்திரங்களை உணர்ந்திருக்க வேண்டும். பிற மதங்களை பற்றி அறிந்திருக்கவும் வேண்டும். இதனை எப்படி தன்னுடைய பாடல் வரியில் சொல்லியிருக்காருன்னா, தர்மமும் பரசமயமும் நீதியின் உணர்ந்து தத்துவ மார்க்கராய் பிரம்ம நிலை கண்டு பாசமிலாராய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் வரியில் மிக அழகான அடிகள் மூலம் சொல்லியிருக்கார். மேலும் அவர் உண்மை நெறிப்படி நடப்பவராகவும் இறைவனை பற்றி ஆறிந்து ஆசைகளை துறந்து உலகப்பற்று இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். இதுவே நல்லாசிரியர்களுக்கான இயல்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மாணவன் அப்படிங்கிறவனுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்ல, முப்புறங்களை எரித்த பெரியவனே, இது சிவபெருமானை சொல்லியிருக்க. எனது தேவனே, ஒரு மாணவன் ஆசிரியர் தன்னை திட்டினாலும் தனக்கு ஏதேனும் கொடுமை செய்தாலும் கோபப்பட்டு இழிவுபடுத்தினாலும் அதற்காக சிறிதும் மனம் வருந்தக்கூடாது. அதனை வெட்கப்படாமல் அறிவுரையாக ஆசிரியரை நோக்கி, நீயே எனக்கு உண்மையான தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறாய் என்று கூறி அவருக்கு கனிவோடு பணிவிடைகள் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவரை வழிபடவும் வேண்டும். எனது உடலும் உயிரும் உனக்கானது என்று கூறி இரவு பகல் பாராது இடைவிடாமல் ஆசிரியர்